ஒரு கார்த்திகை மாத கருக்கருட்டு. செங்கல்பட்டிலிருந்து படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடுநிசி 12 மணி வாக்கில் தனது காரில் வந்து கொண்டிருக்கிறார். கண் விழித்தவாறே தனது காரில் வந்து கொண்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் போலீஸ் உடையில் நின்ற ஒருவரை பார்க்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கார் அந்த போலீஸ்காரரை கடந்து செல்கின்ற போது எம்ஜிஆர் அவர்களின் நெஞ்சியில் பொறி தட்டுகிறது. ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த அர்த்தராத்திரியில் அந்த போலீஸ்காரர் பஸ்ஸுக்காக காத்து நிற்கிறார் என்பதை எம்ஜிஆர் அவர்கள் புரிந்து கொள்கிறார். உடனே தனது டிரைவரிடம் காரை நிறுத்த சொல்கிறார் எம்ஜிஆர். கார் பின்னோக்கி வருகிறது. போலீஸ்காரர் அருகில் காரை நிறுத்தி கதவை திறந்து ஏறுங்கள், எங்கே போக வேண்டும் என்கிறார் எம்ஜிஆர். பரவாயில்லை, நான் பஸ்ஸிலே வந்து விடுகிறேன் என்கிறார் அந்த போலீஸ்காரர். நேரமாகிவிட்டது, இனி இந்த ரூட்டில் பஸ் கிடையாது, ஏறிக்கொள்ளுங்கள் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வலுக்கட்டாயம் செய்ய போலீஸ்காரர் வேண்டா வெறுப்பாக ஏறுகிறார். காரில் உள்ளே உள்ள லைட்டை போட்டு சாப்பிட்டீங்களா என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்டுக்கொண்டே சீட்டுக்கு பின்னால் இருந்த பிஸ்கெட் பழங்களை எடுத்து அந்த போலீஸ்காரரிடம் கொடுக்கிறார். இப்படி ஓசியில் பயணம் செய்வதே எனக்கு உடன்பாடில்லை. இன்னும் நீங்கள் உண்ண சொல்லி வேற என்னை இழிவுபடுத்தாதீர்கள் என்று போலீஸ்காரர் மறுக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பூரிக்கிறார். இருப்பவனிலிருந்து இல்லாதவன் வரை படித்து பதவியில் இருக்கும் எத்தனையோ பேர் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் வேண்டியதை பெற்று சென்றிருக்கிறார்கள். ஆனால் சாதாரண பொறுப்பில் இருக்கும் இந்த போலீஸ்காரரின் நேர்மை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மெய் சிலிர்க்க வைத்துவிட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கார் கத தூரத்தில் வந்து கொண்டிருந்தாலும் காரின் நிறத்தையும் ஒளியையும் மனம் கமலும் ஒடிக்கான் வாசனையும் வைத்து இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கார் என்றும் கார் சென்ற தடத்தை தொட்டு வணங்குகின்ற அளவுக்கு புகழுடன் திகழ்ந்த நேரம் அது. அரை மணி நேரம் கார் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதுவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பெரிதாக போற்றி புகழ்ந்து பேசாமல் அந்த போலீஸ்காரர் பொருட்படுத்தாமல் வந்ததே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த போலீஸ்காரர் மீது மரியாதையை கூடுதலாக்கியது. பிறகு அந்த போலீஸ்காரரிடம் நான் தான் எம்ஜிஆர் என்கிறார் புரட்சித் தலைவர். கேள்விப்பட்டிருக்கிறேன் என்கிறார் அந்த போலீஸ்காரர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முகத்தில் கோபம் இல்லை, பதிலுக்கு புன்முறுவல் மலர்கிறது. என் படங்களை பார்த்திருக்கீங்களா என்று கேட்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். நான் சினிமாவே பார்ப்பதில்லை என்கிறார் அந்த போலீஸ்காரர். புரட்சித் தலைவர் இன்னும் பிரமிக்கிறார். இப்போது கார் சத்தத்தை தவிர ஒரே நிசப்தம். போலீஸ்காரர் தனது வீட்டிற்கு 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே காரை நிறுத்த சொல்லி இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன் என்கிறார். ஏன் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விலாசம் இன்னும் 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதே என்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சாதாரண போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கும் நான் காரில் வந்து இறங்கினால் என் வீட்டிற்கு அருகில் உள்ளவர்கள் என்னை தவறாக நினைத்து கொள்வார்கள். இதுவரை இப்படி நான் யார் காரிலும் ஓசியில் வந்து பழக்கமில்லை. நீங்கள் இவ்வளவு தூரம் செய்த உபகாரத்திற்கு நன்றி என்கிறார் அந்த போலீஸ்காரர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவர் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரிகிறார் என்பதை மட்டும் கேட்டு தெரிந்து கொண்டு கிளம்புகிறார். அடுத்த நாள் செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்து நான் தான் எம்ஜிஆர் பேசுகிறேன் என்கிறார் புரட்சித் தலைவர். ஃபோனை எடுத்த டிஎஸ்பி உற்சாகத்தோடு தலைவரே வணக்கம் என்கிறார். இரவு சந்தித்த போலீஸ்காரரை பற்றி விசாரிக்கிறார் புரட்சித் தலைவர். டிஎஸ்பி சொல்கிறார், நீங்கள் குறிப்பிடும் அவர் இன்று விடுப்பில் இருக்கிறார். அவர் கையூட்டு வாங்காதவர், கடமை தவறாதவர், காவல்துறையின் நேர்மைக்கு இவரே இலக்கணம். வெற்றிலை பாக்கு, பீடி, சிகரெட் போன்ற லாகிரி வஸ்தோ, நாடகம், சினிமா போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களை எல்லாம் இவர் அறியாதவர். கல்யாண வயதில் உள்ள 3 பெண்களையும் கரை சேர்க்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறார் என்கின்ற விபரங்கள் டிஎஸ்பியால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் சொல்லப்படுகிறது. அவரை நாளை என் தோட்டத்திற்கு வர சொல்லுங்கள் என்கிறார் புரட்சித் தலைவர்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்ட டிஎஸ்பி, உங்களோடு ஃபோனில் ஆளுக்கு ஒரு வார்த்தை பேச இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உட்பட எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். ஃபோனை அவர்களிடம் கொடுக்கலாமா என்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுங்கள் என்கிறார், பேசுகிறார். அந்த போலீஸ் ஸ்டேஷனே புண்ணியம் பெற்றதாக புலகாங்கிதம் அடைந்தனர் அந்த போலீஸ்காரர்கள். மறுநாள் குறிப்பிட்ட அந்த போலீஸ்காரர் ராமவரம் தோட்டத்திற்கு அழைத்து வரப்படுகிறார். அவரிடம் பேப்பரில் மடித்த பெரிய பணக்கட்டை கொடுத்து, இதை வைத்து உங்கள் பெண்களின் கல்யாணத்தை நடத்துங்கள் என்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். போலீஸ்காரர் மறுக்கிறார். நான் ஏதாவது உங்களிடம் காரியமாற்ற சொல்லி அதற்காக கொடுத்தால் அது தவறு. என்னால் ஆக வேண்டியது உங்களுக்கும், உங்களால் ஆக வேண்டியது எனக்கும் எதுவும் இல்லை. நான் உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரனாக நினைத்து கொடுக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு கேட்டும் கூட கிள்ளி கொடுக்காத கனவான்கள் வாழும் இந்த உலகில் ரோட்டில் நின்றவனை அழைத்து சென்று அள்ளி கொடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கருணையில் நெகிழ்ந்து போய் பெற்றுக்கொள்கிறார் அந்த போலீஸ்காரர். பிறகு ஒரு தேதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சென்று அந்த போலீஸ்காரரின் 3 பெண்களின் திருமணத்தையும் நடத்தி வைத்து வாழ்த்தி இருக்கிறார்.